சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சரியான நேரத்தில் இந்த சாய் அப்பா உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். நாளைய விடியலில் கண் விழித்தது முதலாவதாக இந்த நீரை நீ குடித்து விட்டால் போதும். அப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடந்தே தீரும். என் அன்பு குழந்தையே, யோசிக்கின்ற விஷயத்தில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடந்தே தீரும். என் குழந்தைக்கென இந்த சாய் அப்பா சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு செய்யும். அது உண்மை. என்னவென்றும் ஏதுவென்றும் நடப்பது என்னவென்று தெரிந்த பிறகு இந்த சாய் அப்பா உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்வேன். நான் வந்திருக்கின்றேன். உனக்காகவே நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க தெளிவாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல வெற்றிகளும் உனக்கு வந்து சேர வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா உன்னோடு உறுதுணையாக இருப்பவர் அல்லவா? அப்பா உனக்கு என்ன சொல்ல நினைத்தாலும் அதில் உன் வாழ்க்கையை திசை திருப்பும் ஒரு நிகழ்வு நடக்கும் என்று சொல்கிறேன் என்றால் அந்த நிகழ்வை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக உணர்ந்து விட வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கென சரியாக மாற்றிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா உன்னிடத்தில் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் நீ பெற நினைக்கின்ற பல நல்ல விஷயங்களை இனிமேலும் நீ நிச்சயமாக பெறத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் இனி உனக்கான தேவைகளை எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு நேரம் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறது. நல்லதொரு திருப்பத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது. எல்லா நிலையிலும் என் குழந்தை ஆசைப்படுகின்ற விஷயம் ஒன்று நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் இனிமேல் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னை சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் உனக்கு மீட்டெடுக்கும் ஒரு அதிர்ஷ்டமாக வந்து சேரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று என் குழந்தை யோசிக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லாமும் உன்னை சுற்றி சரியாக நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதையும் நீ நம்ப வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி என் குழந்தைக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் அல்லவா? என் குழந்தை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலனாக இந்த சாயப்பா உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்துகிறேன் என்பதிலும் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். சாயப்பா என்பவர் எப்பொழுதும் தன் குழந்தைகளுக்கான நலனை மட்டுமே தன் கருத்தில் கொண்டவர். அதுதான் அவனுடைய சுயநலமும் கூட. தன் குழந்தைகளுக்காக நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு தாயின் சுயநலம் அல்லவா? அதுபோலத்தான் நானும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலமாக நான் யோசிக்கின்றேன் உன் அப்பா. உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே மனதார சிந்திக்கின்றேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கென சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் என் குழந்தை நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக தொலைத்து விட முடியாது. உனக்கு அப்பாவினுடைய அன்பு கொண்டு எதிர்வரும் நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நம்பிக்கையான சில விஷயங்களை உனக்கு நான் எப்பொழுதும் சரியாக நடத்தி தருவேன். உனக்கு என்ன வேண்டுமோ அவை ஒவ்வொன்றாக நான் உனக்கு உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. நாளைய விடியலில் நீ குடிக்கக்கூடிய நீர் உன் உடலில் சரி உன்னுடைய மனதிலும் சரி இருக்கக்கூடிய பல தடைகளை நீக்கும். இது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான தேவைகளை கொடுக்கும். இந்த காலம் இனி எதையுமே எண்ணி என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. சாயப்பா சொல்ல சொல்ல என் குழந்தையும் தன் வாழ்க்கையில் பல நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் காலம் உனக்கான எல்லா தேவைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரம் இனி என் குழந்தைகளுக்கான தீர்வுகள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததையெல்லாம் யோசித்து கொண்டிருக்காதே. இனி உனக்கு நடப்பது போல்
நல்லதை உருவாக்கும் என்பதனை புரிந்து உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு என் குழந்தை நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. இந்த சாயப்பா எப்பொழுதும் தன் குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் இது. உன் மனநிலையை புரிந்து கொண்டு தான் இந்த சாயப்பா உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய மனநிலைக்கு மருந்தாகவும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளுக்கு முடிவாகவும் இந்த சாயப்பா உன் முன்னால் நிற்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. பொதுவாகவே தெய்வம் நிலைத்திருக்கும் இந்த நேரத்தில் எதிர்மறையான விஷயங்கள் இருக்காது. தெய்வம் ஓரிடத்திலிருந்து விலகிச் செல்லும் என்றால் அந்த இடத்தில் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். இந்த எதிர்மறையான விஷயங்களை எல்லாமும் வேறறுக்க வேண்டும். நேர்மறையான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடமோ கல்லூரியோ கிடையாது. உன் கையில் இருக்கும் காலியான பணப்பையும் பசிக்கின்ற வயிறும் உடைந்த மனதும் இந்த வாழ்க்கை பாடங்களை ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கும். சாயப்பா சொல்வது உண்மைதானே? இதுதான் இந்த வாழ்க்கையின் யதார்த்தமும் கூட. கையில் பணம் இல்லாத பொழுதுதான் பணத்தின் அருமை தெரியும். வயிறு பசிக்கும் பொழுதுதான் உணவின் அருமை தெரியும். மனது உடையும் பொழுதுதான் உறவுகளின் அருமை தெரியும். இப்படி ஒவ்வொருவரும் நம்மை சுற்றி நடக்கும் இந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் நடத்தும் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது எல்லாமும் என் குழந்தை மனமுடைந்து கஷ்டப்படுகின்றாயோ அப்பொழுது எல்லாம் யார் ஒருவனுடைய வார்த்தை உன் மனதை ஆறுதல் படுத்துகிறதோ அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு மிக சரியான புரிதலை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, ஆண்களால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் பெண்களால் ஆண்களுக்கு ஏற்படும் நன்மைகளும் இருப்பது போல தீமைகளும் இருக்கிறது. ஆனால் அவரவர் நன்மைக்கு மனநிலைக்கு ஏற்றது போல நன்மையோ தீமையோ உணர்கின்றனர். இதை பிறர் யாராலும் சமன்படுத்த முடியாது. ஏனென்றால் அவரவர் தன்மை என்பது தனிப்பட்டது. யாரும் விமர்சனங்கள் கூற முடியாது. அதனால் எப்பொழுதும் எதையும் அறிந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் புரிந்து கொண்டு நாம் தள்ளித்தான் நிற்க வேண்டுமே தவிர யாருடைய சொந்த விஷயங்களுக்குள்ளும் ஒருபொழுதும் நாம் தலையிடக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நீ துன்பம் செய்யாமல் இருந்தாலே உனக்கு வரும் துன்பங்களை யாரோ ஒருவரால் நிச்சயமாக எளிதில் தீர்த்து வைக்கப்படும் என்பதை மறந்து விடாதே. யாருக்கும் நீ தீங்கு செய்து கொண்டிருந்தாயானால் பல மடங்கு அதிகமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் தீங்கு நேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நிச்சயமாக தீர்மானிக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. இனி உனக்கென்று நான் உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க இனி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை என்னவென்று இந்த சாயப்பா உனக்கு காண்பித்து கொடுக்கும் இந்த நேரம். இனி எதையுமே நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே. எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் என் குழந்தை நீ எப்பொழுதும் உன்னை மாற்றிக்கொள்ளும் நிலைமை வரும்பொழுது அது சரியானது என்பதனை புரிந்து நீ உன்னை மாற்றிக்கொள்கிறாய் அல்லவா? அதற்கு பெயர்தான் பக்குவம். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? எதுவும் இல்லாமல் பிறந்து எதையோ தேடி அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என்று தெரியும் பொழுது தன்னுடைய உயிரை தனக்கு சொந்தமில்லை என்று தெரியும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நாம் செல்லத்தான் போகிறோம் என்பதை இந்த வாழ்க்கை புரிய வைக்கும். அதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்வார்கள் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் தனக்கான சந்தோஷத்தை அடைந்தே தீர்வார். என் குழந்தை நீதான் உலகம் என்று நம்பி வாழும் ஒரு உறவை ஏமாற்றுவது 1000 முறை புறமுதுகில் நீ குத்துவதற்கு சமமானது என்பதை மறந்து விடாதே. தூக்கத்தில் இருப்பவனை ஒருபொழுதும் எழுப்பக்கூடாது. அப்பொழுதுதான் அவன் பாவம் செய்யாமல் இருக்கிறான். அதனால் அந்த தூக்கத்தை அவனுக்கு நிம்மதியாக கொடுக்க வேண்டும். விழித்து விட்டால் யாருக்கும் இந்த பாவத்தையும் செய்யவோ துரோகத்தை செய்யவோ அவன் விழித்து விடுவான் என்பதை நீ மறந்து விடாதே. தன் எதிரியாக இருந்தாலுமே அவனுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் நல்ல மனது படைத்தவன். அந்த மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள் தான் வாழ்க்கையில் நடக்குமே தவிர ஒருபொழுதும் தீய விஷயங்கள் நடக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு சொல்வது போல இந்த நீரை நாளை தினம் யாருக்கும் தெரியாமல் நீ நிச்சயமாக குடிக்க வேண்டும். அப்படி நீ குடிப்பதனால் எப்பொழுதும் உன் வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் வரத் தொடங்குகிறதோ அப்பொழுது நீ இதனை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் நீ குடிக்க வைக்கலாம்.
இது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் என்பது எப்பொழுது நமக்கு நடக்கும் என்று நாம் யோசித்து கொண்டிருக்கிறோமோ, நமக்கு நல்லது நடந்தால் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நாம் ஒருபொழுதும் யோசிப்பதில்லை. மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நாம் ஒருபொழுதும் நினைத்து வருந்துவதும் இல்லை. நாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்கள் பெற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா, அது போதும். இதுதான் என் குழந்தைகளுக்கான அடையாளம். என் குழந்தை இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவர்களும் நல்லதை செய்ய நினைத்து தனக்கான நன்மைகளையும் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை அடைகிறாய். உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்மைகளை வேண்டி உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் என் குழந்தை நீ சரியாக மீண்டு வந்து விட்டால் அது போதும். சாயப்பா உனக்காக கொடுக்க நினைக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் யோசித்து என் குழந்தை நீ கலங்காதே, உன் அப்பாவின் அன்பு உனக்கு அத்தனையும் நடத்தி தரும் என்பதுதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம். இனிமேல் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் பொழுது என் குழந்தை இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். சாயப்பா உடன் இருந்து உனக்கு என்ன சொல்லி கொடுக்கின்றார் என்பதையும் என் குழந்தை நீ மறுமகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் என்பதே இனி உணரும் காலம். நீ எண்ணியது போல எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் இது என்பதனையும் நீ மறந்து விடாதே. நீ நினைத்தது போல உனக்கு நான் ஒவ்வொன்றையும் சரியாக செய்து, நீ யோசிப்பது போல உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக செய்து கொடுப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்பா என்னை கைவிட்டு விடுவாரோ என்று நீ தினந்தோறும் என்னிடம் நம்பிக்கை இல்லாமல் வேண்டிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். உன் சாயப்பா உனக்காகவே இருந்து உனக்காகவே வாழ்வேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நேரங்கள் வரும்பொழுது நிச்சயமாக என்னை பற்றி நீ உணர்வாய். அப்பொழுது என்னை பற்றி உனக்கே புரிந்துவிடும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.